அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பகவானுடைய பயிற்சி. ஸோ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் மட்டும்தாங்க உச்ச நிலை அப்படிங்கிறது அடைகிறார். அந்த உச்ச கிரகம் என்று அழைக்கக்கூடிய 12ஆம் இடத்துல மீன ராசியில் பயிற்சி அடைகிறார். இந்த நிகழ்வு சுமார் 120 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. அதாவது இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சுமார் 120 நாட்கள், அதாவது 4 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கு. ஸோ சுக்கிர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம், சொகுசு, செல்வாக்கு, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த கிரகம் மீன ராசியில் உச்ச நிலையை அடையும் பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 120 நாட்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், எப்பொழுதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்களும் இவங்க தான். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தன்னுடைய தேவை, தனக்கு இதனால் ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்றைக்குமே இவங்க நினச்சதே கிடையாதுங்க. ஸோ யார் உதவின்னு கேட்டுட்டால் கூட ஆளாக போயிட்டு அந்த உதவியை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் இளம் வயதிலிருந்தே அனுபவித்து அவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்ட நபர்கள் அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் நிறைய விரயங்கள் மற்றும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்ததுங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் தேவையில்லாத தடைகள், அந்த தடைகளை மீறி நிறைய போராட்டங்களை சந்தித்து அந்த போராட்டத்திலையும் நிறைய தோல்விகளை அடைஞ்சிட்டிங்க. ஸோ கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நமக்கு துரோகம் செய்யாமல் இருந்தாங்கன்னாவே போதுங்க. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப பக்குவம் அடைஞ்சிருச்சு. யாருமே எனக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ண வேண்டாங்க, அட்லீஸ்ட் என்னை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய தயவு எனக்கு எப்போவுமே தேவையில்லை. ஏன்னா என்னுடைய முயற்சியும் என்னோட தன்னம்பிக்கை எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா செவ்வாய் பகவானை அதிபதியாக வச்சுட்டு இருக்கிறனாலங்க எந்த விஷயத்தையுமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ இந்த தன்னம்பிக்கையால் எந்த விதத்துலேயும் நம்ம தலை குனிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுறக்கூடாதுன்னு நினச்சி ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்து செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய இடத்துல தலை குனிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. வாங்குகிற சம்பளம் மொத்தமாகவே வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடுதுங்க, இஎம்ஐ கட்டுறதுக்கு சரியாக போயிடுது. ஸோ எவ்வளோ சம்பாதிச்சாலுமே அந்த பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மீதி ஆகவே மாட்டேங்குதுங்க. எல்லா விதத்துலையும் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. உதவி யாராவது செய்வாங்களோ அப்படின்னு நான் நினச்சது கூட இல்லை. ஆனால் நான் நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்கேங்க. கேட்ட நேரத்தில் எந்த ஒரு நேரங்காலங்கள் பார்க்காம என்னுடைய சூழ்நிலைகள் காரணம் சொல்லாமல் எல்லாருக்குமே நிறைய உதவி பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு உதவி அப்படிங்கிற செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி யாருமே முன் வரலைங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு சரியாக கிடைக்கவே இல்லைங்க. ஸோ தொழில் தொடங்குறதுக்கும் சரிங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குது. ஐடியாஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கூட இருக்கிற நண்பர்கள் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது உங்கள்கிட்ட, நிறைய விஷயங்களில் புதுசாக உருவாக்குறதுக்கான திறமைகள் இருக்குது, ஆனால் அந்த திறமையை கரெக்டான இடத்துல நீ பயன்படுத்த மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு சரியான நேரத்தில் எப்போவுமே கிடைச்சதே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் ஃபினான்ஷியல் பிரச்சனை அப்படிங்கிறது, சொந்த பந்தங்கள் மத்தியில் பிரச்சனை, ஸோ ஒரு திருமணம் சார்ந்த சில விஷயங்களில் ஒரு தடைகள், திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை மட்டுமே சந்திச்சிட்ருக்கிறேன். என்னுடைய நிலை அப்படிங்கிறது எப்போ தாங்க மாறும்? ஏதாவது ஒரு நல்ல காலங்கள் அப்படிங்கிறது வராது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகள் எல்லாம் மட்டும் கிடைச்சிட்டா போதாதுங்க, கரெக்டான நேரங்காலங்கள் அதுக்கு சாதகமாக அமையணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எனக்கு ஏதாவது ஒரு நிலையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேங்க. இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானுடைய உச்ச நிலை, மீன ராசியில் மட்டும்தாங்க இந்த கிரகம் உச்சநிலை அடையக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை, செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை
எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த சுக்கிர பகவான் தான். ஸோ அந்த கிரகம் ஒரு இடத்துல உச்சநிலை அடையும் பொழுது நிறைய யோகங்களை உருவாக்கும். ஸோ மாளவியா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய யோகங்களை உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த 120 நாட்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குங்க. என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் அமையல. அதுக்கு தேவையான நிதி அப்படிங்கிறது பற்றாக்குறைகளாக இருக்குது. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புங்க. ஒரு வேலையில் இருக்கிறவங்க அடுத்த வேலைக்கு மாற்றம் செய்வதற்கான சூழலும், அந்த சேல்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாறும் பொழுது உங்களுடைய அதாவது சம்பளம் அப்படிங்கிறது கட்டாயமாக உயருங்க. அதே நேரத்தில் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய நபர்கள் மேக்சிமம் மேசராசிக்காரங்க தான். அதே நேரத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. வாங்கிட்டுங்கிற சம்பளத்தை விட அதிக சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பும், அதே நேரத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் ஓகேங்க. நீண்ட நாட்களாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அதை ஒரு மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன சின்ன தடைகள் வருது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த சில யோகங்களாக மாறக்கூடியதாக இருக்க போதுங்க. அதே போல் திருமணத்திற்கு பிறகு சில பேருக்கு கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க போகக்கூடிய நிலை அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சுங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. இப்போ என்னமோ தெரியலைங்க, ஒரு கொஞ்ச நாளாக எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. 2 பேருமே பேசாமல் பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் எங்களை தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சொந்த பந்தங்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் கூட இருக்கிற அந்த மாமனார் மாமியார் மூலமாகவோ அப்பா அம்மா மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள். ஸோ அவங்க அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுறதும், நம்ம அதுக்கு அதாவது ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஓடிட்டு இருந்திருக்குங்க. இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்ந்து கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்து வாழக்கூடிய தம்பதிகள் கூட ஒன்று சேருவதற்கான சில சூழலை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த வரக்கூடிய 120 நாட்கள். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஏன்னா அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல விரைய மோட்சஸ்தானத்தில் இருக்கும்போது தான் செய்யக்கூடிய சில மருத்துவ செலவினங்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. தேவையில்லாத விரயமாயிட்டே இருந்ததுங்க. அந்த விரயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் சுப விரயங்களாக மாறுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் மருத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், மருத்துவ செலவுகள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. ரொம்ப நாளாக இந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு நல்ல யோக காலகட்டமாக இருக்க போகுது. இந்த 120 நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சி சுமார் 4 மாத காலகட்டங்கள், இது ஒரு அருமையான பொற்காலம்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நேரத்தில் இதற்குண்டான சில முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் பெற்றோடுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நிறைய தடைப்பட்டுகிட்டே இருக்குது. பணம் கரெக்டான நேரத்தில் வரமாட்டேங்குதுங்க. அப்படியும் வந்தாலும் அந்த வீடு கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருந்த பணம் கூட தேவையில்லாத செலவினங்கள் அப்படிங்கிறது விரயமாக மாறிடுது. அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டார், கொடுத்தங்க, அந்த பணம் எனக்கு திரும்ப சேரலை. ஒரு இடத்துல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அந்த வீடு கட்டுற காலகட்டங்கள் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கல. ஒருத்தர் கைமாற்ற பணம் கேட்டாருங்க, அது எடுத்து கொடுத்துருந்தேன், ஆனால் அந்த பணம் இன்றைக்கி வரல. ஸோ இதனால் என்னுடைய வீடு வேலை அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்குங்க. அதுக்கு தேவையான ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்துல புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணலான் இருக்கேன். அந்த முயற்சிகள் கூட நீண்ட நாட்களாக தள்ளி போயிட்டே இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு கட்டுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. சொந்தமாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு, ஒரு இடத்த விற்றுட்டு அந்த இடத்துல வரக்கூடிய பணத்தை வச்சு புதுசாக வீடு கட்டணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஏன்னா மருத்துவ செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் செலவு, கணவன் மனைவி குழந்தைகளுக்கு யாராவது ஒருத்தருக்கு தேவையில்லாத சில செலவினங்கள் அப்படிங்கிறது மருத்துவ செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வருமுன் காப்போம். அதுக்குண்டான சில பணம் தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி பண்ணி வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல கவனம் செலுத்துங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமாக இருக்க போது குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி
இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்த இடத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க, சரியாக ஸ்டடீஸ் இல்லை, ஸோ எஜுகேஷனை வந்து வேறு ஒரு இடத்துக்கு மாற்றலான் இருக்கேன், இல்லை புதுசாக வந்து ஆரம்ப கல்வியை கொடுக்கலான் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அதாவது கல்வி சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. கடனில் இருந்து ஒரு பகுதியை அடைச்சி அந்த கடனிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலம். ரொம்ப நாளாக வந்து வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கேங்க, அந்த வட்டியை கட்டியே வாழ்க்கையில் பாதி நாள் எனக்கு வீணாயிட்டிருக்கு, ஸோ எப்போ தான் அந்த வட்டியோடைய தொகை முழு தொகை என்னால் திரும்ப அடைக்க முடியும்னு தெரியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த கடனில் ஒரு பகுதி தொகையை கண்டிப்பாக அடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தையும் செல்வாக்கையும் மதிப்பு மரியாதை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விதமான ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகுது. ஸோ கரெக்டான ரீதியில் அந்த காலகட்டங்களில் என்னென்ன முறைகள் எல்லாம் செய்யணுமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ, எதெல்லாம் பிளான் பண்ணணுமோ அதெல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த 120 நாட்கள் அதாவது 4 மாத காலகட்டங்கள் இந்த சுக்கிர பகவானுடைய உச்ச கிரகத்தின் பயிற்சியானது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.